எந்த ஆயில தேய்ச்சாலும் முடி கொட்டுது. அப்ப கண்டிப்பா இந்த எண்ணெயை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு கிரே ஹேர் அண்ட் ஸ்பிளிட் ஹேர்ஸ் வந்து ஹேர் வந்து growth ஆக மாட்டேங்குது, எனக்கு வந்து பொடுகு ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சொல்யூஷனுக்கு இந்த ஒரு எண்ணெயை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. முடி நீளமா கருகருன்னு அடர்த்தியா நீளமா வளரணும் அப்படின்னு இந்த ஹேர் ஆயில ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நம்ம ஆட் பண்ணிருக்க பொருள் எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ். ஸோ நம்ம ஹேர் growth ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். வாங்க இந்த ஹேர் ஆயில எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்திருக்கிறது ஒரு 10-15 செம்பருத்தி எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி எடுத்தாலும் ஓகே, இல்ல வந்து நீங்க ட்ரை செம்பருத்தி எடுத்தாலும் ஓகேங்க. செம்பருத்தியில இருக்க அந்த அடியில இருக்க அந்த காம்பு பகுதியும் மேல இருக்க மகரந்த தாள் பகுதியும் நீங்க வந்து ரிமூவ் பண்றதுன்னா பண்ணிக்கலாம், இல்ல அப்படியே ஆட் பண்றதுனால பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. தலையில முடி அடர்த்தியா இருக்கிறதே ஒரு அழகுதாங்க. ஆனா முடியில ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். முடி உதறது, நரைத்தல், முடி மெலிசா இருக்கிறது, பொடுகு, அப்புறம் முடி பிளவு, அப்புறம் முடி உடையிறது, இப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்கும். அதுக்கு இந்த செம்பருத்தி பூ ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. இந்த செம்பருத்தி பூ யூஸ் பண்றதுனால நமக்கு முடிக்கு எந்த வித பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் ஆயிருங்க. சோ இந்த செம்பருத்தி பூவை ஆயிலுக்கு ஆட் பண்றதுனால நமக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகள்ல வாங்கிக்கோங்க. அடுத்ததான் கருவேப்பிலை ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை நீங்க அதிகமா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேங்க. அதுக்கு 3 அல்லது 4 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போதுமானது. நம்ம இந்தியாவிலேயே மூலிகை செடியில இந்த கருவேப்பிலைய ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. இது ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வான இந்த கருவேப்பிலை நம்ம ஹேர் ஆயிலோட சேர்க்கறதுனால நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஆரோக்கியமாவும் அடர்த்தியாவும் கருகருன்னு நீளமாவும் வளர்றதுக்கு இந்த கருவேப்பிலை உதவுதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயம் வந்து அசரு வேகத்துல முடிய வளர்ச்சியை தூண்டுறதுக்கும், முடி உதிர்வை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும், முடி உதிர்வு வந்து நிறுத்துறதுக்கும், முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த வெந்தயம் வந்து ரொம்ப உதவியா இருக்குதுங்க. இந்த ஆயில் கூட வெந்தயம் ஆட் பண்றதுனால நம்ம உடம்பு குளிர்ச்சியாவும் இருக்குங்க. இந்த பொருட்கள் எல்லாமே அரைக்கிறதுக்கு நம்ம சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கோங்க. மிக்ஸி ஜார் வந்து ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து நீங்க எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியா இருக்குங்க. அதே மாதிரி முடி வளர்ச்சி அதிகமாவும் இருக்குங்க. கண்டிப்பா வெந்தயம் நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப இது வந்து மிக்ஸில நம்ம கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. பாருங்க, இப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நீங்க அரைச்சி எடுத்துட்டு வந்தா போதுங்க. நல்லா ஒரு அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பவுடரா வந்து அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, 3-4 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைய இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். சின்ன மிக்ஸி ஜார்ல நீங்க போட்டு அரைக்கிறதுனால சீக்கிரமா அரைப்படாது. சோ நீங்க பெரிய மிக்ஸி ஜார்ல போட்டு நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை வந்து நீங்க சின்ன மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பெரிய மிக்சர் ஜாருக்கு நீங்க மாத்திக்கோங்க. ஆனா சில சமயம் பெரிய மிக்சர் ஜார்ல வெந்தயம் வந்து அரைப்படாது. அதுக்கு தான் கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு நீங்க கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை இந்த வெந்தயம் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தீங்கல்ல, இதை வச்சு நம்ம ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ண போறோம். அவ்வளவுதாங்க. நம்ம இப்போ வந்து ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கு அடுப்புல வந்து நான் அலுமினிய பாத்திரம் எடுத்திருக்கேங்க. உங்க வீட்டுல இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட இரும்பு கடாய் இல்ல, சோ அதனால வந்து நான் அலுமினிய கடாய் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்கிற அலுமினிய கடாயில நம்ம ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா சுத்தமா செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய்ங்க, சல்பர் இல்லாத தேங்காய் எண்ணெய்ங்க எடுத்துக்கோங்க. நீங்க இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்றப்ப சல்பர் இல்லாத சுத்தமான கடையில ஆட்டின செக்கு எண்ணெய் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப அடுப்பு வந்து நீங்க லோ ஃபிளேம்ல வச்சுதான் இந்த ஹேர் ஆயில் வந்து காய்ச்ச போறீங்க. சோ அதனால அடுப்பு வந்து லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. சும்மா லைட்டா சூடு இருக்கிறப்பயே நீங்க வந்து நம்ம வெந்தயம் கருவேப்பிலை பவுடர் வந்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்ப நேரம் எண்ணெயை கொதிக்க விட்டு நீங்க இந்த வெந்தயம் கருவேப்பிலை ஆட் பண்றதுனால நமக்கு வந்து இந்த கலவை வந்து கரிஞ்சு போயிரும், அதாவது கருகி போயிரும். சோ வந்து மிதமான சூட்ல இருக்கும்போது இந்த கருவேப்பிலை வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த கருவேப்பிலை வெந்தயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் அந்த ஆயிலோட நல்லா இறங்கும். இந்த கருவேப்பிலை வெந்தயம் இந்த கலவையை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி நுர வருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செம்பருத்தி பூ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆயிருங்க. அடுப்பை வந்து லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்பதான் அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கும். இப்ப பாருங்க நல்லா கொதிக்குது. நம்ம அந்த செம்பருத்தி பூ கருவேப்பிலை வெந்தயம் எசன்ஸ் எல்லாமே முழுமையா இறங்கட்டும். ஒரு 20 நிமிடங்கள் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. 20 நிமிஷம் கழிச்சு இந்த ஆயில பாக்கலாங்க. இப்ப பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த ஆயில் வந்து. இப்ப இது கூட நம்ம ஆட் பண்ணிருக்க செம்பருத்தி பூ வந்து தனியா எடுத்து வடிகட்டிக்கலாம். ஏன்னா செம்பருத்தி பூ அப்படியே ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்படின்னா கருகன வாடை அடிக்கும் எண்ணெய். சோ அதனால வந்து செம்பருத்தி பூ மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்ம ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆயிருச்சுங்க. இப்ப இத வந்து ஒரு கிளாஸ் பவுல்ல மாத்திக்கிறேங்க. நீங்க வந்து இந்த ஆயில வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படி நீங்க அப்பப்போ டெய்லி யூஸ்க்கு கூட ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதே சமயம் நீங்க ஒர்க்கிங் உமனா இருக்கட்டும்,
இல்ல நீங்க ஆபீஸ் போற உமனா இருக்கட்டும், நீங்க நைட் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு காலையில வந்து தலைக்கு குளிச்சுக்கலாம். சூப்பரா இருக்கும். இந்த ஹேர் ஆயில நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆயில்ல ஆட் பண்ணிருக்க பொருள் எல்லாமே நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ். சோ வந்து இந்த ஆயில ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க முடி கருகருன்னு நீளமாவும் அடர்த்தியாவும் வளரணும் அப்படின்னா இந்த ஆயில நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க ஆயில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய்.